நவகிரகத்துல சூரிய பகவான் தான் அதிபதி. அதுக்கு அடுத்தது சந்திர பகவான். சந்திரன் முடிஞ்ச செவ்வாய். செவ்வாய் அதுக்கு அடுத்தது புதன். புதனுக்கு அடுத்தது குரு பகவான். குருவுக்கு அடுத்தது சுக்கிரன். சுக்கிரனுக்கு அடுத்தது சனி பகவான். சனி பகவானுக்கு அடுத்தது ராகு. ராகுக்கு அடுத்தது கேது. இந்த நவ கிரகங்களையும் வலம் வரும்போது 7 சுத்து இப்படியாகவும் வலமாகவும் 2 சுத்து இடமாகவும் சுத்தணும். இது சாயா கிரகங்கள். இது நிழல் கிரகங்கள். இந்த 7 பேருக்கு தான் உருவம் இருக்கு. இந்த 2 கிரகத்துக்கு உருவம் இல்லாதது. ராகுக்கு தலை மட்டும்தான் இருக்கும், கேதுவுக்கு தலை இருக்காது. இது மட்டும்தான் இருக்கும். இந்த நவகிரகங்களை சனி பகவான் மட்டும்தான் தர்மவான். அவரு எந்த பலன் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும், எது கொடுக்கறதா இருந்தாலும் அவரு சிறப்பா செய்வார். யாரு என்ன பலன் செய்தார்களோ அந்த பலனுக்கேற்ப பலனை கொடுப்பார். இவருடைய குருநாதர் யாருன்னு கேட்டீங்கன்னா காலபைரவர், மகா காலபைரவர். ஓம் நம சிவாய.